அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல நடந்த ஒரு 9த் கேம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு வந்து ரீசென்ட்டா டொனேஷன் பண்ண கோகுல் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இத தொடர்ந்து நம்ம வந்து அ வீடியோவ பத்தி நம்ம டீட்டெயில்டா பேச ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட் கேட்டிருக்காரு கோகுலு. அத வந்து நம்ம வீடியோவோட எண்ட்ல அட்ரஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் நம்ம வந்து அ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நெபோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணியாச்சு E4ல. பட் வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 மேட்ச் தோத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஃப்ரெண்ட்டாக வந்து C4 ட்ரை பண்ணார். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம் அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டாக்டிக்கலான ஒரு ஓப்பனிங் C4. அதாவது ஓப்பனிங் ஒரு 15 மூவ்க்குள்ளேயே ஏதாவது சின்ன தப்பு பண்ணீங்கனாலே அதாவது மொத்தமாக வந்து கேமே போயிடுற மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ C4 E6 அப்படி பார்த்தோம்னா எல்லா ஓப்பனிங்குமே நம்ம அந்த மாதிரி தான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும்னு சொல்கிறேன் நான். ஸோ E6 G3 D5 பிஷப் G2. இந்த பிஷப் G2 மூவ் பார்த்த உடனே நிறைய பேருக்கு தோணுற மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஏன் வந்து பானை ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணக்கூடாது ஒயிட் விளையாடுறதுக்குள்ள? கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அதுதான் வந்து கால்சனும் பண்ணியிருக்கிறாரு D4. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஆப்வியஸாக அந்த நைட் இஸ் நாட் கோயிங் டு கோ டு த C3 ஸ்கொயர். இட் வில் கோ டு B2 அண்ட் தென் டு D2 டு B3. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் தேர் இட் வில் புட் ப்ரெஷர் ஆன் D4. ஸோ இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி நைட் F3 வில் புட் ப்ரெஷர் ஆன் D4. இதுதான் வந்து ஒயிட்டோட மெயின் ஐடியா. ரெண்டாவது, ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இப்போ நம்ம வந்து 3வது மூவ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 3வது மூவ்லேருந்தே உங்களுக்கு இந்த B7ல் அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட் F3 நைட் C6 டெவலப்பிங் மூவ். ஸோ கேசல்ஸ் பிஷப் C5 D3. ஓகே. ஸோ நைட் F6. ஸோ நைட் F6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நைட் B D2 ஆர் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் B D2க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் என்னன்னாக்கா, இங்கே நம்ம வந்து நார்மலான ஒரு டெவலப்பிங் மூவ் லைக் ரூக் E1 விளையாடணும் அப்படின்னா A5 வந்து நம்ம பார்ப்போம். இயர்லியராகவே A5 பார்ப்போம். இந்த டைமில் வந்து A5 வந்து அந்தளவுக்கு லாஜிக்கலாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நைட் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா A3 ஸ்கொயருக்கு வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த நைட் வந்து D2க்கு டெவலப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி என்ன ஒரு இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நைட் A3 வரும்போது கண்டிப்பாக யாரும் பிஷப் பேரை வந்து கொடுக்க மாட்டாங்க இயர்லியராகவே. ஸோ ஃப்ரம் தேர் இட் வில் கோ டு B5. இப்போ கடைசியாக பண்ண மூவோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டும். ரெண்டாவது, ஒன்ஸ் அந்த நைட் அங்கே B5க்கு போனதுக்கப்புறம் வி கேன் சிமெண்ட் தட் நைட் ஆன் B5 ஸ்கொயர். ஓகேங்களா? அண்டு என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸு இந்த இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறதுன்றது ரொம்பவே முடியாத காரியமாக ஆகிடும். ரொம்ப கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த பிளான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ அதனால் கால்சன் வந்து கரெக்டாக நைட் B D2 விளையாடுனதுக்கப்புறம் A5 விளையாடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் B3 போயிட்டு பிஷப் மேலே டெம்போ கெயின் பண்ணுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் பெட்டர் ஆப்ஷன் வந்து கால்சன் சூஸ் பண்ணது தான் பிஷப் E7. பிஷப் டு B6ஓ இல்லை வந்து A7 ட்ரை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, பிஷப் டு B6 வந்து அது வந்து ரொம்ப சில்லி மூவ். ஏன்னா திரும்பவும் நீங்கள் வந்து C5 வரும்போது திரும்பவும் மூவ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக A7 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நம்ம A4 ஆடலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நைட் வந்து இப்போது B5 போகலை. பட் ரேதர் இட் இஸ் சிட்டிங் ஆன் B3. ஆனால் இந்த ஸ்கொயருக்கு ஒரு சின்ன ப்ரெஷரு அண்ட் பிஷப் டு D2 இஸ் கம்மிங். ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இன் சம் வேரியேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இந்த பானை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பானை புஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிஷப் நீங்களே வந்து தற்கொலை பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால அந்த கேமுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்டிவான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நைட் B3 பிஷப் E7 E3 D takes E3 பிஷப் டேக்ஸ் E3 நிறைய வேரியேஷன்ஸ் ஆக்சுவலாக கவர் பண்ணலாம். பட் மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நைட் டு G4 பிஷப் டு C5. ஏன்னா இப்போது இந்த பிஷப் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. பட் வி ஹேவ் 1 ஸ்கொயர். அதுக்கு தான் இந்த நைட் B3யோட பிளானு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து கால்சன் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நம்ம A4லாம் ஆடலாமா, இந்த நைட்டை வந்து டிஸ்லாஜ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம வி கேன் ப்ளே பிஷப் டேக்ஸ் E7. ஏன்னா இட் இஸ் அட்டாக்கிங் த குயின். ஸோ அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E7 ஆனதுக்கப்புறம் நம்ம நைட் B D4 ஆடலாம். ஸோ ஒன்ஸ் டேக்ஸ் வி ஆர் அட்டாக்கிங் த நைட். ஸோ நைட் F6 அண்ட் தென் நைட் F3.
ஓகேங்களா? ஸோ நம்ம ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளாக் வந்து கேன்சல் பண்ணுறாருன்னா, வி கேன் ப்ளே D4. ஸோ இந்த பான்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அழகா வந்து எவ்வளோ ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர். பிளாக் வந்து இங்கே நியூட்ரலைஸ் பண்ணவே கிடையாது. ஓப்பனிங்கோட அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு டர்ன் போயிருக்கலாம். பட் அவர் வந்து கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ D4. இந்த D4 பாயிண்ட்டில் தான் நிறைய டாக்டிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் see எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு A4க்கு வந்து எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஷப் டெக்ஸ் E7 தான் கரெக்டான வழி, ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ குயின் டெக்ஸ் E7 அண்ட் தென் நைட் டு C5. நைட் டு C5 ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து கால்சன் வந்து A3 விளையாடிட்டார். ஆக்சுவலாக இந்த மூவ் வந்து ரொம்பவே வந்து ஒரு இந்த இடத்துலயே வந்து நிறைய ஃபேபியானா, கர்வானா எல்லாரோட அனலைசிஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் B4 கன்சிடர் பண்ணலாம். ஆனந்த் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், B4 வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பொசிஷனில். என்ன காரணம் அப்படின்னா, we are actually giving up a pawn. If knight takes b4, we can simply play rook b1. We are attacking the knight. If the knight takes on a2, then it is gone. ஓகேங்களா? ஸோ இது வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூக் b1க்கு நம்ம நைட்டு கேப்சர் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் a வெரி சிம்பிள் பிளண்டர். ஸோ அப்போ வேறு எங்கே போவார்? மேபி அவர் இருந்த ஸ்கொயருக்கே போகலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் C6 போனோன்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? நைட் எக்ஸ் B7 ஆடலாம், ரூக் டு B8 அண்ட் தென் வி கேன் ப்ளே நைட் டு A5. திஸ் டாக்டிக்கல் ஷாக். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் அட்டாக்கிங் த அன்டிஃபெண்டட் நைட், வி ஆர் அட்டாக்கிங் தி ரூக் ஆல்சோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே சமயத்தில் இந்த அன்டிஃபெண்டட் நைட்டையும் அட்டாக் பண்ணுறோம். அண்ட் இந்த நைட்டு தான் வந்து இதோட டிஃபெண்டர். லெட்ஸ் சே ஹி கேப்சர்ஸ் ஹியர் and then we can take on C6. If rook takes queen and then we are going to capture the queen with check, and then after king H8 we can simply take the rook and win the game. ஸோ இதனால் இது மாதிரியான ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ ஜஸ்ட் டு நோட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல நைட் கேப்சர்ஸ் B4க்கு அப்புறம் நம்ம ரூக் B1 ஆடுறோம். அதே சமயத்தில் வந்து இப்போ ஓகே இந்த இடத்துல ரூக் B1க்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு மூவ் நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனிவே ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டாக்டிக்கல் ரீசனால் இந்த B4 ஐடியா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வாய்ப்பு, கேமை வந்து டென்ஷனாகவே கொண்டு போகிறதுக்கு. அதாவது ஒயிட்டுக்கு நெப்போக்கு நாங்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஐ மீன் எல்லா அனலைசிஸு எவ்வளோ பேர் இந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நம்ம வந்து எண்ணில் அடங்கான கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மாஸ்டர்ஸு, அவ்வளோ சின்ன சின்ன பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்டு குறிப்பாக வந்து நம்ம டாப் லெவலில் ஆனந்த் சார், அடுத்து ஃபேபியானா, கர்வானா, ஹெஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த B4 ஐடியா. இங்கவே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பேசினாங்க. ஓகே ஒயிட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா B takes A3 ஆடிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டார். இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இட் இஸ் அ ஒர்ஸ்ட் மூவ். என்ன காரணம் அப்படின்னா ஓகே நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ திங்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரியான பொசிஷன் நம்ம பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் ஃபார் த மேட்டர் ஆஃப் நியூ பீப்புள் நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பர்மனெண்ட்டாக விட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம பான் இனிமேல் போக போகிறது கிடையாது. ஒன்ஸ் இந்த ரூக்கு கேப்சர் பண்ணும்போது இந்த ரூக்கை நம்ம வந்து டிஸ்லாஜ் பண்ணுறதுன்றது முடியாத காரியம். ரெண்டாவது இந்த B4 பாயிண்ட் பார்த்தீங்களா, நைட் இஸ் கவரிங் அண்ட் த குயின் இஸ் எக்ஸ்ரேயிங். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட்டை வச்சு உள்ளே பெனட்ரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரூக்கு நகர் போகிறதே கிடையாது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பிஷப் டு D7, ரூக் டு A8. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பானையும் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு பானை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதையும் நீங்களாகவே வாண்டடாக வர வச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த மூவ். பட் அவர் இமீடியட்டாக அதை பண்ணலை. ஸோ ரூக் டு D8 டாக்டிக்கல் மூவ் ஐடியா திரும்பவும். ஸோ நைட் B3. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ரூக் E1 விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சும்மா வந்து விளையாடி பார்க்கலாமான்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. ஸோ நைட் எக்ஸ் D4, நைட் எக்ஸ் D4 அண்ட் தென் குயின் டெக்ஸ் C5 அண்ட் யுவர் நைட் இஸ் பின்ட். ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் நினைக்கிறேன் இந்த பொசிஷனில். ஸோ யா, ஸோ பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டெவலப்பிங் மூலம் ஆட முடியாது. நம்ம அந்த பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும், D4 பாயிண்ட்டை. ஸோ நைட் F6. இப்போ 2 பேருமே தன்னோட நைட்ஸை வந்து கீழே ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவர் வந்து தன்னோட கேம்புக்கும் அவர் வந்து அவரோட கேம்புக்கும் கொண்டு போயாச்சு. ஸோ ரூக் E1 நவ், குயின் டெக்ஸ் A3. நம்ம ரூக் டெக்ஸ் A3 ஆடலாம்னு நினைக்கிறேன் இந்த பொசிஷனில். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் குயின் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ரேல இருக்குது அப்படின்றதுனால நம்ம குயினையும் நம்ம அந்த எக்ஸ்ரேலேருந்து ரூக் E1ஓட எக்ஸ்ரேலேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதனால் பெட்டர் டு டேக் வித் த குயின். ஸோ குயின் டெக்ஸ் A3,
குயின் டு E2. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக் டு E2 கன்சிடர் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் குயின் டு E2. பட் ஓகே. ஸோ H6 எஸ்கேப் ஸ்கொயர் H4. ஓகே, ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து மேபி ஒயிட் என்ன ஆசைப்படலாம் அப்படின்னா, இந்த நைட்டு எங்கேயாவது போனாலோ இல்லை நமக்கு இந்த ஸ்கொயரில் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கிடச்சாலோ வி கேன் புஷ் த பான் டு G4 G5 டு ஓப்பன் தி கிங்ஸ் பொசிஷன். ஓகேங்களா, இது ஒரு ஐடியா. ஸோ பிஷப் D7 நைட் டு E5. ஓகே, இந்த பொசிஷனில் வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கால்சன் வந்து இந்த பிஷப்பை வந்து சேவ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நம்ம வந்து நேச்சுரல் லுக்கிங் மூவ் லைக் நம்ம ஏன் நைட்டால் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ D-takes E5 நைட் H7 அண்ட் யுவர் அந்த B7 பான் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட்டில் மென்ஷன் பண்ணேன். அண்ட் இட் இஸ் ஹேங்கிங். அண்ட் வித் திஸ் லாஸ்ட் மூவ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நைட்டு வந்து இப்போதைக்கு ஓகேங்களா, இப்போதைக்கு கேமில் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் டவுன் அ பீஸ்னு அர்த்தம். மேபி ஒயிட் வில் வின் த கேம். ஓகேங்களா, இமீடியட்டாக. ஸோ பிஷப் E8 குயின் E3 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது நம்ம லெவலில். பட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில், அதுவும் இவங்க வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் எவ்வளோ, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கேம்ஸ் 5 கேம்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க ஐ திங்க், அந்த தோல்விக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ அக்யூரேட்டாக யாரும் அந்த அளவுக்கு விளையாடுனதே கிடையாது. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லைக் மூவ்ஸ் வந்து அந்த போர்டில் உட்காந்து அழகாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த விளையாட்டு முறையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி தோணாது. ஸோ குயின் B4 ரூக் B1 knight takes E5 D-takes E5 knight G4. இந்த பொசிஷனில் we have two options. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம் மூவ் குயின் டு ஓகே, குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்குறாரு. பட் குயின் டு E2 போயிட்டு நம்ம விளையாடலாமா அப்படி சொல்லி பார்த்தோன்னா விளையாடலாம். பட் என்னென்னா ஒரு H5 போயிட்டு இந்த நைட்டை நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு நைட்டுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. அதனால தான் இந்த மூவ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நைட் அட்டாக் பண்ணால் என்ன ஆகுன்றதுக்காக. ஸோ ஹி வில் ப்ளே ஓகே பான் டு H5 அண்ட் தென் நைட் டு H6 அண்ட் தென் இட் வில் கம் பேக் டு நைட் டு F5 வேர் இட் வில் பி என்ன சொல்கிறது, ரொம்ப கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, குயின் E1 போகிறாரு. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் E1 H5 பிஷப் டெக்ஸ் B7 ரூக் A4. ஸோ ரூக் A4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இந்த கேம். ஆக்சுவலாக இப்போவும் ஒயிட் பெட்டராக தாங்க இருக்கிறாரு, எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த பொசிஷனில். அவர் பண்ண வேண்டிய ஒரே மூவ் வந்து இந்த பான் டு F3. இந்த பான் டு F3 ஆடும்போது நம்ம வந்து இந்த நைட்டை ஹிட் பண்ணுறோம். அப்போது நம்ம பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வி கேன் டூ பெட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த நைட்டை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக நைட் H6 போய் ஆகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ரீமனிரிவிங். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் E4. எனக்கு இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு பீஸ். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்ம பக்கமும் நம்ம மார்க் பண்ணோம்னா ரொம்ப அதிகப்படியான ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் கிடையாது. ஸோ பிஷப் வந்து பிஷப்பாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சுருக்கமாக சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் ரூக் டெக்ஸ் C4 ரூக் E C1 ரூக் டெக்ஸ் C1 செக் ரூக் டெக்ஸ் C1. இன்கேஸ் இந்த பானை டிஃபெண்ட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா வி கேன் ப்ளே பிஷப் B7. ஓகே, அண்ட் தென் இட் இஸ் ஃபாலிங். அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பான் நமக்கு கிடச்சிரும். அண்ட் வி வில் பி ஹேவிங் த பாசர் ஆன் அலாங் தி A5. மேபி ஒயிட்டுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பொசிஷனில். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, பிஷப்பை வந்து உள்ளே போயிட்டு கேப்சர் பண்ணவர் அந்த பிஷப் வந்து ட்ராப் ஆகுன்றத சாதாரணமான ஒரு, அதாவது இந்த இடத்துல வந்து நெப்போ நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ளேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்களுடைய கருத்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது, நீங்களே ஒரு சீரீஸ் டோர்னமெண்ட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது சப்பையாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சில்லி மிஸ்டேக்கில் தோக்குறீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து உங்களை விட்டு போகவே போகாது. அதாவது சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது ஈஸி பட் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். என்னென்னா நீங்கள் அந்த கேம் மறந்துடணும்னு சொல்லுவாங்க. பட் இது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கேண்டிடேட்லேருந்து வின் பண்ணிவிட்டு சேலஞ்சராக வந்தவங்க திரும்ப வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்னு தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கஷ்டத்துலையும் பேசியிருப்பார். எந்த ஒரு கொஷினுக்குமே வந்து முகம் சொல்லிச்சோ இல்லை வந்து பதில் சொல்ல முடியாமோ, இல்லை எந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் அட்டன் பண்ணாமோ அவர் போனதே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் அவருக்கு மென்டலாக வந்து இஸ் அன்ஸ்டேபிள்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அந்த இம்பேக்ட் இருக்குது, 6th கேமோட இம்பேக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து த்ரூ அவுட் ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இன்னும் ஒரு கொலாப்ஸ் ஆகத்தான் செய்வார். இது வந்து நம்மளாக இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு நார்மலான லாஸாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கேமு. ஸோ ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ண ஒரு கேம் அப்படின்றதுனால அது வந்து பதிஞ்சிருக்கும்.
அதனால் சின்ன மிஸ்டேக் பண்ணுறாரு. இது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ C5 ஏன் C5 விளையாடினாரு? என்ன ஐடியா? ஓகே, நம்மளுடைய பான் வாஸ் அண்டர் அட்டாக். ஓகேவா? ஸோ அதனால நான் C5 ஆடுறேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பிஷப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரைவிங் ஸ்கொயர்ஸ் வந்து 1, 2 தான் இருக்குது. இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் வெரி சிம்பிள். நோ, இப்போ நமக்கு பார்த்தாலே எப்படி இந்த பிஷப்பை ட்ராப் பண்ணலாம், ஈஸியாக நம்ம C6லானே ட்ராப் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், த கேம் இஸ் ஓவர் ஆல்ரெடி. ஸோ என்ன பண்ணுறது, ஆஃப்டர் C6 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 20 நிமிஷம் திங்க் பண்ணார் நெப்போ. ஸோ என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, மேபி தான் சொல்கிறேன், இந்த பானை எப்படியாவது புஷ் பண்ணால் நம்ம ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இனிஷியலாக பார்த்துருப்பீங்க, பிளாக் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருந்தார். ஒன்ஸ் இந்த குயினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, இந்த B-takes A3 பண்ணதெல்லாம் அவருக்கு தான் ஃபேவரபுளாக அமைஞ்ச மாதிரி தோணுது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த நைட் பார்த்தீங்களா, ஸோ அழகாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பானை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து இந்த ரூக்கு பார்த்தீங்களா 4th ரேங்கில் இருக்குது. இப்படி இந்த கார்னரில் இருக்கிற ரூக்கு அங்கே இருந்தால் அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது பிளாக்குக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் பண்ணதுனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பிளண்டரால் பீஸோட ஆக்டிவிட்டியில் ரொம்பவே வந்து அவருக்கு கை கொடுக்குது. எக்ஸப்ட் திஸ் பிஷப், இட் இஸ் எ பேட் பிஷப். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு பொசிஷன் எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஷப் போகிறது மட்டும் இல்லாமல் மற்ற பீஸோட ஆக்டிவிட்டியை வச்சு நீங்கள் பார்த்தாலும் இருக்கிற இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் ஃபைலையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் பிஷப் இஸ் பிளண்டர். ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் C6 பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ ஐ திங்க் நம்ம கால்சனோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்துருக்கலாம். பட் எனிவே இனிமே தான் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றும் சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணலை, 2 பேருமே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பிளண்டர் தான். ஓகேங்களா? இட் இஸ் நாட் தட் பயங்கரமாக கேல்குலேட் பண்ணி ஏதோ பண்ண அந்த மாதிரி கிடையாது. நார்மலான ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். இப்போது நிறைய பேர் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம chess.com சேட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ லைவில். ஐ திங்க் ஐ கேன் பீட் த நெப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ். டெஃபினட்டாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேயரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவரை வந்து தரைக்குறவாக இட போகிறது ரொம்பவே வந்து அது உங்களுடைய குவாலிட்டியை வந்து இது பண்ணுற மாதிரி, அது நல்லது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கூட சில பேர் தோற்றுருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸோ C6 இஸ் எ பிளண்டர் அண்ட் இட் இஸ் கிளியர்லி வின்னிங் ஃபார் நவ் பிளாக். ஸோ F3, ஸோ knight H6, rook E4, rook A7. இப்போ நெப்போக்கு என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த ஏ பானை வந்து ரோல் பண்ணணும். ஸோ அதான் பிளானு. ஸோ rook B4 டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இட் இஸ் டூ லேட் இல்லையா? ஸோ பின்னில் இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். சாரி, பின்னில் கிடையாது, பின்னில் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டபுள் அட்டாக். ஸோ A4, rook A takes B7, rook B6. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ சிம்பிளாக வந்து, ஏன்னா இப்போ அந்த நைட் அட்டாக்ல இருக்குது, நீங்கள் மட்டும் ரூக்கை எங்கேயும் நகர்த்த முடியாது. பட் இஸ் பிளேயிங் rook B6. வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் rook B6ஓட ஐடியா இஸ் வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நான் இந்த பான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும். ஸோ நைட் C5 அண்ட் இந்த பான் வந்து C6க்கு A6க்கு வரும்போது அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஸோ rook takes B6, C takes B6, rook takes B6 and then knight C5. ஸோ நைட் F5 கேமில் இல்லாத ஒரு பீஸை கேமுக்குள்ளே கொண்டு வராரு கால்சனை. நைட் F5, A5, rook B8, A6 and then knight G3. ஓகேங்களா? இந்த பொசிஷனில் நீங்கள் டைரெக்டாக கூட நைட் டு D4 ஆடிட்டு இமீடியட்டாகவே இந்த பானை சேலஞ்ச் பண்ண வரலாம். ஸோ லைக் கிங் G2, நைட் B5, rook A to king F8 அண்ட் தென் நம்ம வந்து இந்த மாதிரி மார்ச் பண்ணிவிட்டு, அண்ட் ஒன்ஸ் த கிங் ரீச்சஸ் தி E7 ஸ்கொயர் we can even activate the bishop with D7, bishop to C8 and then finally capturing on A6. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, we can put the knight on C7 to attack this pawn. ஸோ இப்படி 3 பீஸையும் நம்ம அழகாக கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இந்த பிளண்டர் ரெக்கவர் பண்ணவே முடியல. ஸோ ஈஸி டார்கெட்டாக மாறிடும். ஸோ பட் எனிவே இங்கே அனதர் பானை கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ நைட் A4, C5, A7, rook to D8. ஸோ ஏன்னா வந்து இப்போ இன்பிட்வீனில் நைட் இருக்குன்றதுனால we cannot promote the pawn. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, he played knight takes C5. இந்த பொசிஷனில் இப்போ தான் வந்து பிளாக் வந்து ரூக்கை வந்து B5லேருந்து நகர்த்திட்டாரே, நம்ம ஏன் வந்து நம்ம ரூக்கை வச்சு உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஏன்னா ஆஃப்டர் பிஷப் டு C6 இங்கே நீங்கள் மாட்டு போயிட்டு ஐ திங்க் யூ கேனாட் கேப்சர் திஸ் பீஸ் பிகாஸ் ஆஃப்டர் rook to B8 இட் இஸ் நத்திங் பிளாக் கேன் டூ. ஓகேங்களா? இட் இஸ் ஈக்குவல் கேம் நவ். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு rook B1, பிஷப் டு C6. பிஷப் டு C6ஓட நம்ம ப்ரொமோஷன் ஸ்கொயரை பாதுகாக்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இதுதான் rook B1 இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து
பிளாக் வந்து ரொம்ப கொடூரமா வந்து விளையாடினா இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ரூக் டு B8 விளையாடலாம் நம்ம. இந்த பொசிஷனில் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பிஷப் கேப்சர்ஸ் A4. ஓகே ரூக் B8 ரூக் F8. ஏன்னா நம்ம வந்து இப்போ ரூக்கை கேப்சர் பண்ணால் ஆப்வியஸாக நம்ம குயினை எடுத்துக்குப்பார் அவர். ஸோ லெட்ஸ் சே ரூக் F8. ரூக் F8க்கு அப்புறம் நைட் டேக் C5. அடுத்து சும்மா வந்து நீங்கள் ஏதோ ஒரு மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே நைட் டு F5. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ளே நைட் B7 அண்ட் தென் பிஷப் கேப்சர்ஸ் B7, rook captures B7 and then இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் பிளாக் நவ். ஸோ என்ன காரணம் அப்படின்னா சின்ன சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இங்கவும் வரலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பொசிஷனில் ஐ திங்க் நம்ம பிஷப் டு A8 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிஷப் டு A8 போனோம்னா இந்த ஸ்கொயரை நம்ம பாதுகாப்போம். ஆனால் இந்த ஸ்கொயரை விட்டுட்டு போயிடுவோம். ஸோ ஃபிஷர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சில ஸ்கொயர்ஸ் வேணும்னா நீங்கள் சில ஸ்கொயர்ஸ் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ நைட் டு D7 அண்ட் அகெயின் வின்னிங் த கேம். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது நமக்கு, ஓகேவா? ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஆடணும் கால்சன். ஸோ நைட் டேக் C5 ரூக் A8 அண்ட் தென் ஆக்சுவலாக ரூக் A8க்கு அப்புறம் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. என்ன பிளான்ன்றது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பான்ஸ் ஹெல்தி பான்ஸ் இருக்குது கிங் சைடு. அண்ட் இங்கே பார்த்தீங்களா, ஸோ கொடூரமான ஒரு பான் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிங் வாக் பண்ணிவிட்டு மேபி பிஷப்பை ரீரோட் பண்ணலாம். அண்ட் பிஷப்க்கு இப்போ பிரச்சனையும் கிடையாது. வி கேன் சிம்ப்ளி புட் த பிஷப் ஆன் C6 டு கவர் த குயினிங் ஸ்கொயர் அண்ட் வி கேன் பிரிங் த நைட் ஆல்சோ இன் டு த கேம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேணும்னா நம்ம இதையும் கொண்டு வரலாம், கிங்கையும் கொண்டு வரலாம். ஆனால் அவர்கிட்ட பீஸ் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் ரூக் A8 நெப்போ ரிசைன்ஸ் த கேம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் தூரம் நம்ம பார்க்கலாம். லைக் கிங் F2 நைட் F5 F4 நைட் D4, ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட் D4க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபோக்கில் மாட்டிப்பீங்க. ஸோ லெட்ஸ் சே கிங் டு G3. ஸோ கிங் டு G3 போனீங்கன்னா நைட் டு C6 அண்ட் வி ஆர் வினிங் த பான் அண்ட் த கேம். ஸோ அதனால் வந்து இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து நெப்போ வந்து ஆஃப்டர் ரூக் A8 வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கோகுல் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னால், நம்ம 6th கேம் வந்து எப்படி 7.25 மணி நேரம் போச்சு, டைம் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இவங்க வந்து வித்தியாசமான ஒரு டைம் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேர்ல்ட் கப்புக்கு. நீங்கள் வந்து FIDE வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு chess.comல இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் கிடைக்கும். பட் நான் அதில் படித்ததை சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 40 மூவ்ஸ் 40 மூவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ அந்த 40 மூவ் வந்து நீங்கள் வந்து அந்த 40 மூவ்க்கு 2 ஹவர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் கிளாக்கில் ஒரு 60 மினிட்ஸ் ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த ஒரு 20 மூவ்ஸ்க்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து டைம் கண்ட்ரோலில் சீக்கிரமாக நீங்களே ரீச் பண்ணிட்டீங்க, அந்த 60 மூவ்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் வந்து உங்கள் கிளாக்கில் ஆட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஆல் டுகெதர் வந்து என்ன மிச்சம் மீதி இருக்கோ எல்லாமே சேர்ந்தாப்பில் வரும் உங்களுக்கு. ரெண்டாவது அந்த 15 நிமிஷம் ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மூவ்க்கும் 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவ்வளோ மூவ்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மூவ்க்கும் 30 செகண்ட்ஸ் சொல்லி ஆட் பண்ணாலும் நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஏற்கனவே ஆட் பண்ண அந்த டைம் கண்ட்ரோல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் வந்து விளையாடினாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து புரியாத ஒரு டைம் ஃபார்மேட்டு. பட் ஆக்சுவலாக வந்து முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் மூவ்லேருந்தே வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 120 மினிட்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா 40 மூவ்ஸ்க்கு, அதுக்குமே இன்க்ரிமெண்ட் இருக்குது. அடுத்து கிளாக்கில் 60 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுக்காம அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. 120 மினிட்ஸ் வித்தவுட் இன்க்ரிமெண்ட் அண்ட் 60 மினிட்ஸ் வித்தவுட் இன்க்ரிமெண்ட் அண்ட் தென் 50 மினிட்ஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வித் 30 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டைம் ஃபார்மேட்டு. இதனால தான் வந்து இவ்வளோ இதுவாக வந்து நேரம் வந்து விளையாட முடியும். உங்களால் வந்து நீங்கள் நிறைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.